பாண்ட். பாண்டுன்றது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நம்ம பைசாவை இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைன்னா பாரோ பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எஃப்டி, ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி பாண்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கலாம். அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு 1 lakh அமௌண்ட் வேணும், நான் 5 yearsல உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், 800 உங்களுக்கு 1 lakhக்கு நான் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தட் நீங்கள் ஒரு 1 lakh கொடுக்கறதுனால அவரோட பிஸ்னஸோட பார்ட்னரும் கிடையாது, நீங்கள் ஓனரும் கிடையாது. பாண்டும் அப்படி தான். பாண்டுன்றது அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நீங்கள் ஓனர் கிடையாது, நீங்கள் கடன் கொடுக்குறவர், அதாவது லெண்டர். பாண்ட்ஸை யார் இஷ்யூ பண்ணுவாங்க? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் ரிஸ்க் கம்மி, இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டெடியாக இருக்கும். கம்பெனிஸுமே பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. பப்ளிக் கம்பெனிஸும் இஷ்யூ பண்ணுவாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸுமே பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் எப்படி உங்கள் ஃப்ரெண்டு அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 lakh நீட் இருக்கோ, அதே மாதிரி கம்பெனிஸ்க்குமே கவர்மெண்ட்ஸுக்குமே நீட் இருக்கும். அப்போது அவங்க பீப்புள் கிட்டேருந்து மணியை லெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் பாண்டு. கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸுமே பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதே மாதிரி ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாண்ட் நம்ம பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அதாவது நம்ம ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்கறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி, இல்லைன்னா மெச்சூரிட்டி பீரியட். அப்போது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட்டை மொத்தமாக என் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. பாண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டோட நேம் கூப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டில் கேபிட்டல் சேஃபாக இருக்கும்னு 100% கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. சேஃப்டி டிபெண்ட்ஸ் ஆன் யார் பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டா இல்லை கம்பெனியா, அண்ட் கிரெடிட் ரேட் பேஸ் பண்ணி அதோட சேஃப்டி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஒரு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000 இருந்தால் போதும். பாண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் நிறையா இருக்குது. அதில் இந்த பர்பச்சுவல் பாண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். பர்பச்சுவல் பாண்ட்ஸ் அப்படின்றது எண்டு டேட் இல்லாத பாண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் 1 lakh கேஷ் என்கிட்ட கேட்குறாங்க, நான் 5 yearsல நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 years பீரியடு மெச்சூரிட்டி பீரியடாக நம்ம சொல்லுவோம். இந்த பர்பச்சுவல் பாண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எண்டு டேட்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ எண்டு டேட் இல்லைன்னா பைசா எப்படி திருப்பி நமக்கு கொடுப்பாங்க, அதில் என்ன மாதிரியான கூப்பன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுவோன்ற கொஷின்ஸ் நமக்கு அடுத்து வரும் இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு டேட்டை இஷ்யூவர் பாண்டை யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ, கம்பெனியோ கவர்மெண்ட்டோ யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. அதை பார்த்திங்க அப்படின்னா கால் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட்டில் பாண்டை க்ளோஸ் பண்ணலாம். அந்த ரைட்ஸ் பாண்டை இஷ்யூ பண்ணுற பர்சன்ஸ்க்கு இருக்குது. இதோட ஈல்டு எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் டேட் பேஸ் பண்ணி ரிட்டனை கால்குலேட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பர்பச்சுவல் பாண்டில் ரிட்டர்ன் வரும். பட் எக்ஸிஸ்ட் டைம் இஷ்யூவர் தான் டிசைட் பண்ணுவாங்க. கிரெடிட் ரேட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் பாண்டோட சேஃப்டியோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னா, இஷ்யூவரோட இப்போ பாண்டை இஷ்யூ பண்ணுறவங்க பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கரெக்டாக பே பண்ணுவாங்களா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் கிரெடிட் ரேட்டிங். இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. AAA, AA, A, BBB, BB, BB, B, C அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ AAA அப்படின்றது ஹையஸ்ட் சேஃப்டி அப்படின்னா இது ரொம்ப சேஃபாக இருக்கும். டிஃபால்ட் ரிஸ்க் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கான ரிட்டர்னுமே கம்மியாக இருக்கும். டிஃபால்ட்டுன்றது இப்போ நான் பாண்டு வாங்கிட்டேன், மேபி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம், வராமலையும் போகலாம் அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா, இந்த AAA ரேட்டிங்கில் குறைவு. அப்போது இதுக்கு சேஃப்டி அதிகம் அப்படின்னு அர்த்தம். அதே தான் இந்த டபிள்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை சேஃப்டி, ரிஸ்க் கம்மி. இந்த மாதிரி இந்த A, BBB இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் ரேட் இந்த டிஃபால்ட்டு ப்ளஸ் அவங்களோட நம்பகத்தன்மையை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹையர் த ரேட் அப்படின்னா லோவர் த ரிஸ்க், லோவர் த ரிட்டர்ன்.
உங்களோட கிரெடிட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் ரிஸ்க்கு கம்மி, உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுமே கம்மியாக தான் இருக்கும். கிரெடிட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, ரிட்டர்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதில் டிஃபால்ட் சான்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பெக்குலேட் பண்ணுறவங்க, ரிஸ்க்கை பேர் பண்ணக்கூடிய இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கிரெடிட் ரேட் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Stay tuned for more videos.